ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பேசுங்க. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா சிங்கம்மா கோயில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் மேலூரில் இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு கோயில் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமே இருக்கும். தெரியாதவங்களும் நல்லா கும்பிட்டுக்கோங்க சாமியை. நிற்கிறோம், அப்போ இருந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸே வரவே இல்லை. பஸ்ஸும் வரல, ஆட்டோவும் வரல. கைரா குட்டிக்கு விக்கலே எடுத்துருச்சு. தண்ணி எடுக்கவா? தண்ணி இந்த பிள்ளைக்கு இம்பிட்டு பேக்கேஜ். கொடை ஃபேனு. ஏன்டா மழை மேகமாக வேறு இருக்கா? கிளைமேட் என்ன கிளைமேட்னே தெரியல. வெயில் அடிக்குது, மழையும் மேகமாக இருக்குது. எப்போ வேணாலும் மழையும் வரலாம். ஏன்டா 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 இங்கே பாருங்கள், அந்த பிள்ளை குட்டி பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே கோயில் போயிட்டாங்க, சிங்கம்மா கோயிலுக்கு. இன்றைக்கி சாவார்த்து பொங்கல் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் போயிருக்காங்க. நாங்கள் லேட்டு. இன்றைக்கி வந்து நிறையா கூட்டமாக இருக்குமா, அதனால் நாங்கள் லேட்டாக போகிறோம். செம்ம கூட்டமாக இருக்குது. நாங்கள் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆட்டோ வெறும் இங்கிட்டு இருந்தே போகுது, ஆட்டோ ஃபுல்லாக. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாக இருக்கோம். இங்கே பாருங்கள், ஹைரா குட்டி எட்டி குறுன்னு பார்க்குறாங்க. பஸ் வரல, ஆட்டோ வரல. கரெக்டாக 1 மணி 5 நிமிஷம் ஆகிருக்கு. 1 மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம். எந்த பஸ் வரப்போகுது? இப்போ ஒரு பஸ்ஸும் வராது. வராது. ஆட்டோவும் வரல, பஸ் வரல. வெறும் ஆட்டோவாக இந்த சைடு இருந்தே போகுது, இங்கிட்டு ஒன்றும் வரல. ஹைரா, இதே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு உள்ளார நிறைய பெருசாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டாப் மாதிரி நிப்பாட்டுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. விக்கல் வேறு எடுக்குது. தண்ணி கொடுப்பா சின்ன பிள்ளைக்கா. நாய் வேறு கடிக்கிற மாதிரி பார்க்குது. பாப்பாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. செல்லக்குட்டிக்கு பசிக்க ஆரம்பிக்கவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்களா. எப்பயுமே எங்கே போனாலும் பவுட்ரு பால் கலந்து கொண்டு போயிடுறது, அதை போய் கொடுக்கணும். ஃப்ளாஸ்கில் தண்ணி எல்லாமே, பால் பவுட்ரு எல்லாமே ரெடியாக இருக்குது. அங்கே போய் வேணும்னா கலந்து கொடுத்துக்க வேண்டியது. சங்கீதுக்கு ஆட்டோ வருது. நம்ம போக பின்னாடி பஸ் வருமே, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஆட்டோ விட்டாச்சு. ஏன்டா அது செம்ம கூட்டம். ஒரு ஆளுதே உட்கார முடியும். வந்து ஏறுங்கன்றாங்க. குழந்தைய வச்சுட்டு எங்கிட்டு ஏறுறது? இந்த பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த அம்மா கூட்டத்தை கண்டாலுமே அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. கூட்டம்னா பிடிக்கும், ஆனால் வெக்கையாக இருக்கிறது பிடிக்காது பாப்பாவுக்கு. ஹைரா 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 நீ ஆன் பண்ணாமல் எடுத்துறியாங்க. ஆமா. ஆமாக்கா. கரண்ட் எங்க? இன்றைக்கி சிங்கம்மா கோயிலில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நல்ல கூட்டமாக இருக்கும் சாயங்கால டயத்துலலாம். இது வந்து கொஞ்சம் மதிய டைம்ன்றதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எங்கேயாவது வெளியில் வரைய லைன் நிற்பாங்க. இப்போ நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ சாப்பிட வந்தாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்காகவே எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் முடிஞ்சால் சிங்கம்மா கோயிலுக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டுனது எல்லாமே நல்லா நிறைவேறுது. நீங்களும் ஒரு தடவை டைம் கிடைக்கிறப்ப வந்துட்டு போங்க.
அப்படியா? இந்தா எடுத்து வாங்க. நல்ல இடத்துல வைப்போம். கீழே கல்ல வைக்கணுமா? சும்மா கீழே ஒய்யாரத்தில் வைப்போமா? அங்கே போய் வச்சுக்கோங்க. சிங்கம்மா சாமி உங்களை நம்பி வைக்கிறான். போதும். ஆமாம், எல்லா கோயிலேருந்தே வைக்க நடக்கவே மாட்டுது. காக்கா அப்படியே அங்கே காட்டுங்கக்கா. இருக்கு இது சிங்கம்மா கோயில் சமாதி. இந்த கல்லு தான் வளருதான். அங்கே கொட்டுறாங்க பாருங்க இந்த மஞ்சள். அந்த கல் வந்து வருஷம் வருஷம் வளருமா ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக யூடியூபரான பவித்ரா வீட்டில் சிங்கம்மா கோயில் சமாதிக்கு அங்கே மஞ்சள் காட்டு. அங்கே மஞ்சள் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து கல் வந்து வளருமா வருஷம் வருஷம் அதில் வளர்ந்துக்கிட்டு இருக்குமா. இங்கே சிங்கம்மா சாமி வந்து புதைச்ச இடம். உயிரோட வச்சு புதைச்சாங்க. சிங்கம்மா சாமி கூப்பிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் சிங்கம்மா சாமி கதை வேணும்னா கேளுங்க. நாங்கள் ஃபுல் வீடியோ போகிறோம். சுற்றி காட்டுங்க. ஆக மாட்டேது. கட்டுது. நான் தெரியுது. நம்ம வீடு கட்டணும்னு நினச்சோம்னா தள்ளுங்களேன். இப்படி கல் அடிச்சு வைக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சுற்றி கல் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து இந்த 3 கல் இப்படி கல் அடிக்க வச்சா நம்ம வீடு கட்டணும்னு ஒரு நம்பிக்கை நிறையா பேருக்கு நிறைவேறிக்கனால இப்படி வைக்கிறாங்க. இதுவே நான் அடிக்க வச்ச கல். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலூருக்கு பக்கத்தில் வெல்கேட்டில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ கிளம்பியாச்சு. நீ திரும்பி கோயிலுக்கு போகிறோம். இந்த காட்டு வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். ஸோ நாங்கள் வந்து ரிட்டன் கோயிலுக்கு சிங்கம்மா இது செலவு வச்சுட்டாங்க அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல வந்து புதைச்ச இடம். நானும் எங்கள் அக்காவை மட்டும் தனியாக ஓடியான்ட்டோம். பார்க்கறதுக்கு யாருக்கும் தெரியாமல் வந்து ஃப்ரெண்ட்ஸ். திரும்படியுமா பவியக்கா திரும்படியும் முதல்ல இருந்தா சேர்ந்து போகிறோம். போகலாமா? அப்பப்போ யூடியூப்ல வந்தா போதும். ஐரா பாருங்களா கேட்க பாருல. மஞ்சப்பொடி வேணுமாப்பா? போட்டோ தமிழ் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நானே எங்கள் அக்காவும் குடும்பத்தோட வச்சு தனியாக ஓடி வந்தான். அப்போ குடும்பத்தோட வந்துட்டான். நானும் போய் நிற்பேன். காட்டுங்க. பார்க்குறான் வந்தாலும் பார்க்குறான். ஒரு நிமிஷம் காட்டுங்க. ஒரு நிமிஷம்னா இப்போதான் 20 செகண்டே இருக்கு. விடுங்க. ஒரு நிமிஷம் கரெக்டாக போடுவாங்க. கூட மேலே குறைய விடுவாங்க. உத்தரவு காணும். 40 செகண்ட் வந்துச்சு. போதுமில்ல ஜி? போதுக்கா. உங்கள் குடும்பம் உட்காந்துருச்சு. சிங்கம்மாள்
கோவில். ம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ரிட்டன் வர்றப்ப இந்த கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஐஸ்கிரீம் இந்த கடையில் வாங்கலை, மேலூர்லேயே ஒரு கடையில் வாங்கிட்டோம் பேக்கரியில். இங்கே வந்து மாமா வந்து முட்டை வாங்குறதுக்காக நிப்பாட்டினாங்க. நானும் ஹைராவும் வெயிலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு வெயில் இல்லை, ஆனால் வெயில் போயிட்டு வந்து வந்தாச்சா? ஊம வெயில் இங்கே பாருங்க, அடிச்சுட்டு வர்றப்போ ஒன்றுமே வாங்கல, அந்த ஐஸ்கிரீம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். அழகாக இருக்குது. சாப்பிடுங்கள். மொத்தம் 8 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். ஏன் மாமா? இன்னும் கொஞ்சம் கூலிங் இருக்கணும். அந்த இதை கூட்டல, மூடியை கூட்டல. அப்போ என்ன பண்ணுறா இந்த புட்டியா பஸ் சொல்கிறேன். டேஸ்ட் மட்டும் பார்க்கணும். செம்ம டேஸ்டாக இருக்கு. சாப்பிட்டு பாருக்கா. எப்படிக்கா இருக்கு? சூப்பராக வெண்ணிலாவை அடிச்சுக்கிறதுக்கு ஐஸ்கிரீமே கிடையாது. வெண்ணிலா தான் எனக்கும் பிடிக்கும். எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வெண்ணிலா பிடிக்குமா, ஸ்ட்ராபெரி பிடிக்குமா, பிளாக் கரண்ட் பிடிக்குமா, எந்த கரன்சியும் பிடிக்காது. வெண்ணிலா தவிர சாக்லேட் பிடிக்குமா, என்ன ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்கும்? எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட் வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா. எல்லாமே பிடிச்சி மூணு பேசுறது. ஐ எம் ஏ வெண்ணிலா லவர். வெண்ணிலா 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 ஐஸ்கிரீம் வெண்ணிலா. அது வெண்ணிலா பேர் எனக்கு பிடிக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அவங்களுக்கு குஷி ஆயிட்டாங்க மேடம். வெளில வச்சுக்கோங்க. அக்கா சாப்பிடுங்க. கொடு. செம்ம டேஸ்ட். இங்கே பாருங்களே. இங்கே ஏன்ட்டு வரலே? அஜில கொஞ்சம் போய். சங்கி சங்கி இது முடிய எடுக்குவா. அங்கதான் மேலூரில் இது இதில் அந்த இந்த ஊரில் வளைவம்ல. ஐயோ இது நான் ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு இப்படி. இந்த சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். நீ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு.